வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறோம். என்னென்னா டக்குன்னு ஒரு குழம்பு வச்சிடலாம். எப்படின்னா கொஞ்சம் புளியை கரைக்கிறோம், மிளகாத்தூள் புளித்தில் போடுறோம், கத்திரிக்காய் எண்ணெயில் பொரிச்சு போடுறோம், குழம்பு ரெடி. அந்த மாதிரி சிம்பிள் ஐட்டம், வேகமாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்லேயும் செய்யுங்க. என்னென்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிற நேரம் அவசரத்தில் டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 கத்திரிக்காய் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். கத்திரிக்காய் லைட்டாக ஒரு எண்ணெயில் ஒரு பொரிக்கிறோம், புளியை ஊற்றுறோம், மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுறோம், இறக்குறோம். அவ்வளோதான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு வேறு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேறு. இது தேங்காய் சேர்க்காம இந்த குழம்பு இப்போ தேங்காய் வைக்கிறோம், அரைக்கிறோம், அது செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மிளகாத்தூள் போடுறோம், மல்லித்தூள் போடுறோம், கடுகு போடுறோம், வெந்தயம் போடுறோம், வதக்குறோம், குழம்பு ரெடி. அவ்வளோதான். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பார்க்கலாம். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள்: மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், வெந்தயம், கடுகு, மிளகு, புளி, தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம். இது நல்லெண்ணெய். பொதுவாக புளிக்குழம்புனா நல்லெண்ணெய் போடுங்க. இது ஒரிஜினல் செக்கெண்ணெய். வாங்க எல்லாம் வேணுங்கிற பொருள் பார்த்தாச்சு, நம்ம தாளிக்க போகலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு எல்லாம் என்ன தேவைன்னு பார்த்தாச்சு. கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பத்தை வைக்கிறோம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பு சூடாயிடுச்சு. சட்டி நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றுறோம். நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. கத்திரிக்காயை 4 வகுந்து வச்சுருக்குறோம், போடுறோம். இருக்கிறோம். கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்தால் தான் அதை குழம்பு போடும்போது கரெக்டாக அந்த சுவை நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் பொரிஞ்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெயில் பொரிச்சிருக்கிறோம். இப்போ பொரிச்சிருக்கிறோம். அதே எண்ணெயில் குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு டக்குன்னு ஒரு சின்ன வேகமாக செய்கிறது இது ஒரு ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். நாங்கள் கல்யாண வீட்டில் இதே மாதிரி செய்யும்போது என்னென்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவோம். அது கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவோம். என்னென்னா இதே மாதிரி புளிக்குழம்பு வச்சோம்னா அங்கே ஊற்ற முடியாது. என்னென்னா அது வெறும் புளி அந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஊற்றும்போது அவங்களுக்கு அது அந்த அத்தனை பேருக்கும் ஊற்றும்போது அது முடியாத காரியம். அப்போ தேங்காய் ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது கத்திரிக்காய் தேங்காய் இல்லாமல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் இப்போ செய்கிறேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கத்திரிக்காய் அரை வேக்காடு வந்திருக்குது. அப்படி பார்த்தீங்களா? அரை வேக்காடு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 70% 80% வந்தால் போதும். நிறைய வேகக்கூடாது. இல்லைன்னா நிறையா வேகும்போது மாதிரி குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் வேகும். அதனால் கத்திரிக்காய் ஒரு 70% 80% வந்தால் போதும். இப்போ ஒரு 50% 60% வந்துட்டு ஒரு 10% வந்துடும். வந்தோடனே காமிச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அந்த ப்ரௌனிஸ் அந்த கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஸாக இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்ச மாதிரி பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சிடலாம். செம்மையாக கத்திரிக்காய் வந்திருக்குது. இப்போ கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம் அதே எண்ணெயில். ஏன்னா அதே எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு போடுறோம். புளிக்குழம்புனாலே வெந்தயம் போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தயம் போடுறோம். வெந்தயமும் கடுகும் பொடிஞ்சிருச்சு. இப்போ 5-6 மிளகு போடுறோம். ஒரு 5 கல் பூண்டு வச்சிருக்கிறேன். பூண்டு போட்டிருக்கிறோம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சிருக்கிறேன், அது போடுறோம். ஒரு 3 பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா வந்துச்சு. மீன் குழம்புல கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இதை
புளிக்குழம்புல பச்சை மிளகாய் சூப்பராக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா போடுறோம். இப்போ 2 கருவேப்பிலை போடுறோம். குழம்பு இப்பவுமே செம மணமாக இருக்குது. அந்த பூண்டு, அந்த சின்ன வெங்காயம், அப்படி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுனா ஒரு குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் இருப்போம். அவங்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஏன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வெங்காயம் ஒரு 50% வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் தக்காளி போடுறோம். தக்காளி உடையிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். கல் உப்பு போடணும். என்னென்னா சால்ட் உப்பு வீட்டில் இருக்கும். வீட்டில் சால்ட் உப்பு போடுவீங்க, நாங்கள் கல் உப்பு போடுவோம். இந்த தக்காளி உடையிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக உடையும், நமக்கும் வேலை டக்கு நடக்கும். ஒரு 5 நிமிஷம் தான், அதிகமெல்லாம் ஆகாது. தக்காளி வெங்காயத்தை போடுறோம், ஒரு வதக்குறோம், உப்பு போடுறோம். உப்பு போட்டு வதக்கணும், தக்காளி டக்குன்னு உடையும். தக்காளி உடஞ்சதும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு குழம்பு அரைக்கிடலாம். அவ்வளோதான். தக்காளி இந்தளவுக்கு ஒரு 60% 70% உடைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு 60% 70% தக்காளி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போவுமே அந்த கத்திரிக்காய் குழம்போட வாசம் வரும். வந்துருச்சுன்னா ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அதே அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம், ஒரு டீஸ்பூன். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்க புளி ஊற்றுறோம். புளியை ஊற்றி ஒரு கலக்கிட்டு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு குழம்பு 5 நிமிஷம், கொதிக்க 5 நிமிஷம், தாளிக்க 5 நிமிஷம், 1/4 மணி நேரத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அல்வா பதம் மாதிரி இருக்கும் குழம்பு. அப்படி நீங்கள் கரண்டி நிறையா குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட முடியாது. இந்த இந்த பக்குவத்தில் வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை போடுறோம். கத்திரிக்காய் பசியாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிறோம். இந்த கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காயை போட்டு அப்படியே ஒரு கலக்கி, ஆஹா, கத்திரிக்காயை போட்டு ஒரு கலக்கிட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு சூடாக கொஞ்சம் சாப்பாடை வச்சு அப்படியே கொஞ்சோல குழம்பு, நிறைய குழம்பு ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக 1/2 கரண்டி குழம்பு ஊற்றி அப்படி சூடாக சாப்பாடு போட்டு செஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். பார்த்தீங்களா குழம்பு எப்படி இருக்குன்னு? அப்படி எண்ணெயோடு அந்த கத்திரிக்காயோடு அந்த குழம்பு பார்த்தா அப்படி சாப்பிட தோணணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸ் வரும். சாப்பிட்டா அப்படி அமிர்தமாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் குழம்புல வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம். மல்லித்தலை போட்டிருக்கிறோம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எல்லாம் போட்டாச்சு. குழம்பும் உப்பெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்ட். அப்படியே கொஞ்சம் சூடாக சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடு கூட அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், 2 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு போட்டாச்சு. ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுறோம். 2 பீஸ் பூண்டு போட்டுக்கிறோம். 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம் அப்படி போட்டு இப்போவுமே நல்லெண்ணெய் வாசம் அப்படியே தூக்குது. சூடாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.
சூப்பர். இந்த கத்திரிக்காயை சாப்பாடு நல்லா பிசைஞ்சு இப்படி அந்த கத்திரிக்காயோட அது நல்லெண்ணெய்க்கும் கத்திரிக்காய்க்கும் சூப்பர். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.